Welcome to JM Academy. So நம்ம வந்து ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ் வந்து போட்டுட்டு வரோம். So நம்ம ஆல்ரெடி வந்து 4 பார்ட் வந்து போட்டுட்டோம். So இது வந்து 5வது பார்ட் சரிங்களா? இது வந்து பார்ட் 5 சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா சம்ஸ் குள்ள போய்டலாம். The income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the change in his income. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்க்ரீஸ் அதுக்கப்புறம் டிக்ரீஸ் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100 சரிங்களா? இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நம்பரும் ஒய் அப்படின்றது செகண்ட் நம்பரும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா? இன்க்ரீஸ்னா ப்ளஸ்ஸும் டிக்ரீஸ்னா மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒருவேளை ரெண்டுமே இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே பிளஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். ஸோ அப்போ 10 மைனஸ் 10 பிளஸ் 10 இன்ட்டு மைனஸ் 10 டிவைட் பை 100. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் 100 டிவைட் பை 100. அப்போ மைனஸ் 1. அப்போ ஆன்சர் என்னன்னா 1% டிக்ரீஸ். இதுதான் ஆன்சர் சரிங்களா? அப்போ அவனோட வருமானத்துல 1% வந்து குறையுது. அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் சரிங்களா? இதே மாதிரியே வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு வந்துடுச்சுனாலே நீங்க இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க நார்மலா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 10/100 இன்ட்டு எக்ஸ் திரும்ப எக்ஸ் மைனஸ் 10/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டு போடணும். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் வந்து கொஞ்சம் பெருசா போகும், டைம் எடுக்கும். அதனால நீங்க இந்த மெத்தடே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? So next sum பாருங்க. If the population in a town has increased from 20,000 to 25,000 in a year, find the percentage increase in population. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டில் 20,000 இருந்து 25,000 அதிகரித்துள்ளது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 20,000 இருந்து 25,000 அப்ப டிஃபரன்ஸ்னா 5,000 சரிங்களா? ஸோ பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு 20,000, இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ 5,000. அப்போ இன்டூ 100 அப்படின்னு நீங்க போடுங்க. 00 கேன்சல், இங்க 00 இங்க 00 கேன்சல். அப்போ 1 2s are 2, 25 2s are 50. அப்போ 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குது. அதான் வந்து ஆன்சர் சரிங்களா? 25% இன்க்ரீஸ், அதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Agila scored 80% in an examination. If her score was 576 marks, find the maximum marks of the examination. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ அகிலா வந்து 80% எடுத்திருக்கா, அதோட ஸ்கோர் என்னன்னா 576. அப்போ தேர்வின் மொத்த ஸ்கோர் என்ன அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% அதோட ஸ்கோர் எவ்வளோ 576. ஸோ அப்போ நம்ம 100% தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு தெரியாது, அதை நீங்கள் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா? அப்போ 80 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 576. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 576 டிவைட் பை 80. அப்போ 0 கேன்சல். ஸோ 576 8 டேபிளில் போட்டு பாருங்க. 576 8. ஸோ 8 7s are 56. பேலன்ஸ் 1 6, 8 2s are 16. அப்போ 0. அப்போ 1 8s are 8, இது வந்து 72. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 720 வந்து ஆன்சர் சரிங்களா? ஸோ 720 மார்க்ஸ் தான் வந்து மேக்சிமம் மார்க்ஸ் சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இஃப் 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 தென் எக்ஸ் இஸ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 30% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன கேட்குறாங்க? அப்போ எக்ஸ் 150 இன்ட்டு 100 டிவைட் பை 30. 0 கேன்சல், 1 3s are 3, 5 3s are 15. அப்போ 5 இன்ட்டு 100 500. அப்போ எக்ஸின் மதிப்பு 500 சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஸோ 2 minutes இஸ் டேஷ் பர்சன்டேஜ் டு 1 hour. ஸோ 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம் ஆகும். ஸோ 1 minute 60 hour. அப்போ 1 hour 60 minutes. ஸோ அப்போ 1 minutes 1/60 hour. அப்போ 2 minutes 2/60 hour. இங்க வந்து சதவீதத்தில் கேட்குறாங்க. அப்போ 2/60 இன்ட்டு 100 போட்டுங்க. ஸோ 0 கேன்சல். ஸோ 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 10/3. அப்போ 10/3% தான் வந்து ஆன்சர். நான் ஏன் இப்படியே போட்டேன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கேட்கும்போது ஒன்று மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கேட்பாங்க,
இல்லாட்டி டெசிமல்ல கேட்பாங்க. உங்களுக்கு எது கரெக்டா இருக்கோ நீங்க அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த சம் பாருங்க, இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பை 100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சா, எக்ஸ் ஸ்கொயரு இதை நீங்க இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, 25 இன்ட்டு 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 10, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ இது வந்து 50 வந்து ஆன்சரு. சரிங்களா? In a school of 1400 students, there are 420 girls. The percentage of boys in the school is. இந்த மாதிரி மாடல் வந்து நான் வந்து நிறைய போட்டுட்டேன். இதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இந்த சம் பாருங்க 0.5252, இதுவும் நான் நிறைய போட்டுட்டேன் டெசிமல்ல. இதுவும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் வந்து சொல்லுங்க. சரிங்களா? ஓகேவா? இந்த சம் பாருங்க 48 is 32% of what number? 48 is equal to 32% னா 32 divided by 100 into what number னா x. அப்ப x is equal to 48 into 100 divided by 32. so இது வந்து 8 டேபிள்ல போடுங்க. 8 4s are 32, 8 6 are 48, 2 2s are 4, 3 2s are 6, so 1 2s are 2, இது வந்து 50. அப்ப 53s are 150. அப்ப x is equal to 150 தான் அந்த நம்பர். சரிங்களா? 150ல 32% தான் வந்து 48. இந்த சம் பாருங்க, a welfare association as a sports club where 30% of the members play cricket, 28% play volleyball, 22% play badminton, and the rest play indoor games. If 30 members play indoor games, how many members are there in the sports club? How many play cricket, volleyball and badminton? அதாவது ஒரு நலச்சங்கத்தின் விளையாட்டு மன்றத்தில் 30% உறுப்பினர்கள் மட்டைப்பந்து கிரிக்கெட், 28% வாலிபால், சரிங்களா, 22% பூப்பந்து, மற்றவர்கள் உள்ளரங்கில் விளையாடுகின்றனர். அது வந்து சதவீதம் கொடுக்கல, அதுக்கு வந்து உறுப்பினர்களா வந்து கொடுத்துறாங்க. அப்போ மொத்தம் மெம்பர் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்கறாங்க, உறுப்பினர்கள் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் வந்து மட்டைப்பந்து கைப்பந்து விளையாடுறாங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் 28%, வாலிபால் கிரிக்கெட் வந்து 30%, வாலிபால் 28%, பேட்மிண்டன் 22%. இது மொத்தமா கூட்டிங்கன்னா எவ்வளவு வரும்? 30 40 50 58 60 70 80% தான் இது மொத்தம். 100% வரல. ஏன்னா இண்டோர் கேம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இண்டோர் கேம் எவ்வளோ? இது வந்து 80% அப்படின்னு வந்துடுச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு? பேலன்ஸ் 20%. அதுதான் வந்து இண்டோர் கேம்ஸ். ஸோ இண்டோர் கேம்ஸ் மொத்தம் எவ்வளவு நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு மெம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க? 30 மெம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்போர்ட்ஸ் கிளப்? டோட்டல் நம்பர் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஸோ நம்ம டோட்டல் மெம்பர் கண்டுபிடிக்கணும்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இண்டோர் கேம்ஸ்ல 20%த்துல 30 மெம்பர் இருக்காங்க. அப்போ 100% நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்டூ 20 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ 30. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ 30 டிவைடட் பை 20. ஸோ 0 0 கேன்சல், 1 2s are 2, 52s are 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. சரிங்களா? 150 தான் டோட்டல் நம்பர். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, ஹவு மெனி பிளே கிரிக்கெட், வாலிபால் அண்ட் பேட்மிண்டன் அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஸோ கிரிக்கெட் எவ்வளோ? 30%, 30 டிவைடட் பை 100 இன்டூ 150. இதுக்கு வந்து ஆன்சர் போட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நான் சால்வே பண்ணிட்டேன். நீங்க ஒன்ஸ் இதை கால்குலேஷன் தான் பண்ணணும். வாலிபால் வந்து 28% டிவைடட் பை 100 இன்டூ 150, பேட்மிண்டன் 28% டிவைடட் பை 100 இன்டூ 150. ஸோ இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு 3த்துக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவள் தான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இதை போட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஆன்சரை சொல்லுங்க. வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400? ஸோ 25 by 100 இன்ட்டு 30 by 100 இன்ட்டு 400. எப்பவுமே ஒரு சம்மு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஃபார்மெட் எழுத கத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து போட ஈஸியா இருக்கும். ஸோ 00 00 கேன்சல், ஸோ 10 10 கேன்சல். சரிங்களா? ஸோ 2 2s are 4, 5 2s are 10, 1 5s are 5, 5 5s are 25. அப்போ 5 3s are 15, 15 2s are 30. அப்போ 30 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? 30 தான் இதோட ஆன்சர். முடிஞ்சிருச்சு. இன்னும் சம் பாருங்க, வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 அப்படின்ட்டு கேட்குறாங்க. சாரி, இதுவும் இது ஒரே சம் தான். ஸோ இதை நம்ம விட்டுறலாம், அடுத்த சம் போயிடலாம். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 75% ஆஃப் எ நம்பர் அண்ட் 60% ஆஃப் த சேம் நம்பர் இஸ் 82.5, தென் ஃபைண்ட் 20% ஆஃப் த நம்பர். ஸோ ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க.
ஸோ 75% 75% divided by 100 எக்ஸ். ஏன்னா எக்ஸ்னா அந்த நம்பர், 60% 60 divided by 100 சேம் நம்பர்னா எக்ஸ். அதோட வித்தியாசம்னா 82.5 அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன் 20% ஆஃப் நம்பர்னா அதை வந்து நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து மைனஸ் பண்ணினா வரும் 15x divided by 100 is equal to 82.5. அப்போ x is equal to 82.5 into 100 divided by 15 அப்படின்ட்டு வரும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணலாம். ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அப்போ இது வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 82.5 into 100 into 10 divided by 15 into 10. அப்போ is equal to 825 into 100. இப்போ வந்து பாயிண்ட் போயிடும். divided by 15 into 10. ஸோ 0 0 கேன்சல். இது வந்து 5 டேபிளில் போடுங்க. 2 5s are 10, 5 3s are 15. ஸோ இந்த 825 3 டேபிளில் வருதா அப்படின்ட்டு பாருங்க. ஸோ 3 டேபிளில் போடுங்க. 3 2s are 6, 8ல் 6 போயிடுச்சுன்னா 2 2, 7 3s are 21. அப்போ 1 15, 5 3s are 15. அப்போ 275 வருது. 275 1 3s are 3, 275 போடுங்க. 275 இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 275 into 2 எவ்வளோ? 275 into 2 போட்டீங்கன்னா 550 வரும். இப்போ இந்த 550ல என்ன கேட்கறாங்கன்னா 20% தான் கேட்கறாங்க ஃபைனல் ஆன்சர். அப்போ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 55 into 2னா வரும் 110. அப்போ 110 தான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ 550 கண்டுபிடிச்சிட்டோம் அந்த நம்பரு. அவங்க என்ன கேட்கறாங்க? 550ல 20% தான் கேட்கறாங்க. அப்போ 550 into 20% divided by 100. சரிங்களா? If a car is sold for 2 lakhs from its original price of 3 lakhs, find the percentage for decrease in the value of the car. ஸோ 3 லட்சம் ஒரு கார் இருக்கு, அதை வந்து 2 லட்சத்துக்கு விற்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதோட டிஃபரன்ஸ்னா 1 லட்சம். ஸோ இதோட டிக்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ 3 லட்சத்தில் இருக்க காரை எவ்வளோ டிஃபரன்ஸில் விற்கிறாங்க? 1 லட்சம் தான் டிஃபரன்ஸ். நீங்கள் அப்படியே 2 லட்சம் போட்டக்கூடாது. அதை டிஃபரன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 லட்சம் அப்படின்ட்டு போடணும். சரிங்களா? இன்டூ 100. அப்போ 100/3. ஸோ 100/3 போட்டிங்கன்னா வரும். இந்த 0 எல்லாமே இது கேன்சல் ஆகிடும். 100 தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ 3 3s are 9, பேலன்ஸ் 1 0, திரும்ப 3 3s are 9 1, இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்துங்க, திரும்ப 3, இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அப்போ 33.33% தான் அதோட டிக்ரீஸ் பர்சன்டேஜ். சரிங்களா? இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த சம் பாருங்க. a number when increased by 18% gives 236. Find the number. ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, இது வந்து 2 மாடலா போடலாம். மாடல் 1 அப்படின்னு வச்சுங்க, இது வந்து மாடல் 2. சரிங்களா? ஸோ மாடல் 1 எப்படின்னா, இப்போ ஒரு எண் இருக்கு எக்ஸ் நம்பரு, அது வந்து 18% இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ 18 divided by 100 into x gives 236 is equal to 236. இது வந்து மாடல் 1. மாடல் 2 எப்படின்னா, இப்போ 100 இருக்கு, அப்போ ஒரு எண் இருக்கு, அது வந்து 18% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 236 தருது. அப்போ 118, 100ல இருந்து 18 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 236 தருது, 118 ஆயிடுச்சு. அப்போ 100% என்ன அப்படின்னு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து நிறைய இடத்துல வந்து உதவும் சம்ஸ் போட. அதனால இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க போட. சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 118 into x is equal to 100 into 236. அப்போ x is equal to 100 into 236 divided by 118. ஸோ இது 1, இது வந்து 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ x is equal to 200. அப்போ x வந்து 200 தான் அந்த நம்பரு. சரிங்களா? ஃபைனல் சம் பாருங்க. A number when decreased by 20% gives 80. Find the number. ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுவும் அதே மாடலே போடலாம். ஸோ மாடலு 1, மாடலு 2. ஒரு எண் இருக்கு நம்பரு, அதை வந்து 20% குறைக்கிறாங்கன்னா -20 divided by 100 into x is equal to 80 அப்படின்ட்டு வரும். மாடல் 2 எப்படின்னா, இப்போ 20% குறைஞ்சிருச்சு. அப்போ 100ல இருந்து 20 குறைஞ்சிருச்சுன்னா 80%. 80% எவ்வளவு தருது? 80. அப்போ 100% என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது தெரியாது எக்ஸ். ஸோ இந்த மெத்தடில் போட்டீங்கன்னா 100x minus 20x divided by 100 is equal to 80. அப்போ 80x divided by 80 is equal to 80. இந்த மெத்தடை நீங்க இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே போட்டுடலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 80 into x is equal to 100 into 80. அப்போ x is equal to 100 into 80 divided by 80.
அப்போ 80 கேன்சல், பேலன்ஸ் நான் x is equal to 100. அவ்வளோதான் ஆன்சரு. இதான் நம்பர், இதான் ஃபைனல் ஆன்சரு. 100 தான் அந்த நம்பர். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்ட் 6 வந்து நாளைக்கு ஈவினிங் 7 PM வந்து வரும். ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து லைனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். சரிங்களா? சரி, ஓகே. நன்றி, வணக்கம்.